நம்முடைய ஆன்மாவின் ஆன்மாவாய், நம்முடைய ஆத்மாவின் நங்கூரமாய் என்னாலும் நம்மளோடு நம்முடைய உள்ளத்துல இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த ஆவியானவரிடம் நம்முடைய உள்ளத்தை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். வார்த்தை பகிர்வுக்கு எதிராக தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் நிர்மூலமாக்குகிறேன். எங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் அனைத்தும் கிறிஸ்துவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். இதா நடாத நாட்கள் அனைத்தும் வேரோடு பிடிக்கி கடலில் போய் வேரூன்று நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கக்கூடிய மைய சிந்தனைக்கான வார்த்தை ஒரு குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்து நாம தியானிக்க இருக்கிறோம். குடும்பம் இருக்கிறவங்க எல்லாருமே அநேகமாக எல்லாருமே குடும்பத்தில இருந்துதான் வந்திருக்கிறீங்களா? யாருமே தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஒரு குடும்பமா தான் வந்திருக்கிறோம். ஒரு சில பேர் திருமணமானவர்கள் இருக்கலாம். பேர் அடுத்தது நீங்க வீட்டுக்கு வர்றப்ப இந்த திருமண காரியங்கள் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா அதுவும் நிகழ்ந்து ஒரு சாட்சியாக சொல்ல இந்த பகிர்வு துணையாக இருக்கும். இந்த குடும்ப ஆசீர்வாதத்துல ஒரு 4 கேள்விகள் நீங்க நினைக்கலாங்களா? வர்றவங்க எல்லாருமே கேள்வியா கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாதான் விடை தெரியும் இல்லைங்களா? ஒரு விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல கேள்வியை கேட்கணும். குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு 4 கேள்விகள், அதற்கான பதில். அதுதான் நம்ம இந்த அடுத்த 1/2 மணி நேரத்துல நம்ம சிந்தனைக்கான தியானமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். குடும்பத்தை உருவாக்கியவர் யார்? இதுதான் முதல் கேள்வி. 2வது கேள்வி, இந்த குடும்பம் எதற்காக உருவாக்கப்பட்டது? 3வது கேள்வி, உருவாக்கப்பட்ட இந்த குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருகிறது? இந்த பிரச்சனையை நாம எப்படி பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற போகிறோம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல் கேள்விக்கு பதில் தெரியுமா? குடும்பத்தை உருவாக்கியவர் யார்? ஆமா, நம்ம எல்லாத்துக்கும் மிக சரியான ஒரு பதில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். குடும்பத்தை உருவாக்கியவர் கடவுள். இந்த குடும்பம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நேற்றைய தினமும் இன்றைய தினமும் பல செய்தியில நம்ம சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். நம்மளும் இதுக்கு முன்னாடி அறிஞ்சிருக்கிறோம். முதல் 5 நாட்களில் உலகத்தையும் அதற்கு தேவையானதையும் ஆண்டவர் படைக்கிறார். 6வது நாளில் மனிதன் படைக்கப்படுகிறான். மனிதனை படைக்கிறப்போ எப்படின்னா ஒரு மற்ற படைப்பு மாதிரி இல்லை. மற்ற படைப்புகள் எல்லாமே ஆண்டவர் வார்த்தையால அதை சொல்றாரு, உருவாக்கப்படுகிறது. ஆனால் மனிதனுடைய படைப்பு எப்படி இருக்கிறது? அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு இருக்கிறாங்க. அந்த முடிவின்படியாக மனிதன் மண்ணில் இருந்து எடுத்து ஒரு உருவமாக்கி அந்த அவனுடைய நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி படைக்கப்பட்ட அந்த மனிதன் அவன் தனிமையாய் இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். எடுத்து வாசிக்கலாம். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை. 2:18. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில தகுந்த துணை அப்படின்னு போடப்பட்டிருக்கு இல்லைங்களா? தகுந்த துணை என்பது என்ன? ஏற்ற துணை, தகுந்த துணை அப்படின்னா வெறும் துணையை மட்டும் சொல்லல. மனுஷன் தனிமையா இருக்கிறான், அவனுக்கு நான் ஒரு துணையை உண்டாக்குவேன் அப்படிங்கிற வார்த்தை போடப்படல. மாறாக அவனுக்கு தகுந்த துணை அப்படின்னா பெஸ்டானதை கொடுக்க போறேன் அப்படின்னு தான் அவர் அந்த இடத்துல பிதாவானவர் சொல்றாரு. அந்த சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா 2:19 தனியா ஆதாம் இருக்கிறத பாக்குறாரு. அவன் தனிமையா இருப்பது நல்லது இல்லை என்று கண்டு அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அவருடைய மனசுல வச்சிருக்கிறார். அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா 5 நாட்களில் அவருடைய படைக்கப்பட்ட அந்த வன விலங்குகள், காட்டு பறவைகள் எல்லாத்தையும் ஆதாம் என்ன பெயரிடுகிறான் என்று பார்ப்பதற்காக ஆதாமுக்கு முன்பாக கொண்டு வந்து அனைத்து படைப்புகளும் நிறுத்தப்படுகிறது. அந்த உயிரினங்களுக்கு ஆதாம் என்ன பெயரிட்டாரோ அதன் பெயர் அப்படியே ஆகிவிட்டது. இது நமக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் என்னென்ன பெயரை அந்த உயிரினத்துக்கு வைக்கணும்னு நினைச்சாரோ அதே பெயரை இங்க ஆதாம் வைக்கிறார் இல்லைங்களா? அப்போ ஆண்டவரை பாவம் செய்வதற்கு முன்பு, ஆதாம் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதேதான் ஆதாம் நினைத்திருந்தார். இப்ப இந்த பேர் வச்சதுக்கு பிறகுதான் ஆதாம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். பேர் வைக்கிறப்ப வன விலங்குகள் எல்லாமே வருது, பறவைகள் எல்லாமே வருது. ஆதாம் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறாரு. பேர் வைக்கிறப்ப பாக்குறாரு எல்லாம் என்ன இருக்குது? கூட்டம் கூட்டமாக இருக்கிறது, ஆணும் பெண்ணுமாக இருக்கிறது. அப்படியே கும்பல் கும்பலா, குடும்பம் குடும்பமா
ஜோடி ஜோடியா இருக்குது. ஆதாம் எப்படி இருக்கிறாரு? எடுத்து வாசிக்கலாம். 2:20. ஆகவே மனிதன் தனக்கு தகுந்த துணையை மனிதன் காணவில்லை. ஆதாம் துணையை அந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறார். எல்லாமே ஜோடியா இருக்குது, குடும்பமா இருக்குது, கூட்டமா இருக்குது. ஆனா நான் மட்டும் தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதாம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். இதை ஆண்டவர் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டார், ஒரு துணையை கொடுக்கணும். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஆதாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் பெற வைத்து அவனுடைய விழா எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி ஆதாமுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்ப பேர் வைக்க சொல்லல ஆண்டவர், ஏவாளுக்கு பேர் வைக்க சொல்லல. ஆனா இப்ப ஆதாம் என்ன சொல்றாரு? எடுத்து வாசிக்கலாமா? 2:22. அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் அழைக்கப்படுவார். அப்ப துணை, தகுந்த துணையை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினப்பவே இவருடைய உள்ளத்திலிருந்து அன்பின் வெளிப்பாடாக வந்த கவிதை தான் உலகத்தில் எழுதப்பட்ட முதல் கவிதை. அதுதான். ஒரு பெண் வந்த உடனேயே அவருக்குள்ள அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன துணையை அவர் எதிர்பார்த்தாரோ அந்த தகுந்த துணை அவருக்கு கடவுள் அந்த இடத்துல கொடுக்கிறார். இப்படிதான் அந்த இடத்துல மனிதன் படைக்கப்படுகிறான். குடும்பத்தை உருவாக்கியவர் கடவுள். இதைத்தான் நம்ம எபேசியர்களையும் பார்க்கிறோம். விண்ணிலும் மண்ணிலும் ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிறவர் யார்? தந்தை. நம்ம குடும்பத்தை உருவாக்கியவர் யார் என்கிற முதல் கேள்விக்கு பதில் என்ன? கடவுள். கடவுள் தான் அதை உருவாக்கினார். ஏன் இது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளுடைய காலையோட பகிர்வுகளே நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க. அவருடைய அன்பின் வெளிப்பாடாக தான் நாம படைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்குள்ள பிதா, சுதன், பரிசுத்த ஆவி 3 நபர்களுக்குள்ளும் இருந்த ஒரு அன்பின் வெளிப்பாடாக உலகம் தோன்றுவதற்கு முன்பாக அன்பினால் முன்குறிக்கப்பட்டு அந்த அன்பினுடைய அந்த பெரும் மகிழ்ச்சியில நாமும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகவே மனிதன் படைக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வாறு படைக்கப்பட்ட இந்த ஆணும் பெண்ணையும் எது இணைக்குது? திருமணம் என்கிற திருவருட் சாதனம். அது அந்த திருவருட் சாதனத்துல ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறோம் இல்லைங்களா? என்ன வாக்குறுதியை கொடுக்கிறோம்? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிக்கவும் உன்னை மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இலவசமானதுன்னா அந்த வாக்குறுதியை நாம வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனா இந்த வாக்குறுதியின்படி நாம் நடந்து கொண்டிருக்கோம். ஃபாதர் ஒரு அருமையான விஷயம் சொன்னாங்க. ஒரு வாக்குறுதியை நான் கொடுத்திருக்கேன். ஆயராகிய எனக்கும் என்னுடைய வழிவந்த ஆயர்களுக்கும் நான் கீழ்ப்படுகிறேன் சொல்லிட்டு இந்த வாக்குறுதியை நம்ம எங்க கொடுக்கிறோம்? கடவுளுக்கு முன்பாக கொடுக்கிறோம். ஆணையும் பெண்ணையும் திருத்த அந்த இருக்கக்கூடிய அதை பூச வைக்கக்கூடிய அருள் தான் இணைக்கிறார். அந்த 2 கரங்களுக்கு மத்தியில 3வது ஒரு கரம் இருக்கிறது. யாருடைய கரம்? கடவுளுடைய கரம். கடவுளுடைய கரம் 2 கரங்களுக்கு மேல கடவுளுடைய கரம் இருக்கிறது. 3 கரங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல திவ்ய நம்ம திருப்பலிக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என்றும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறேன். பிரச்சனையோட நான் சந்தோஷத்தோட இருக்கிறப்ப மட்டுமல்ல, என்னுடைய துணைக்கு பிரச்சனை இருக்கின்ற பொழுதும், அவர்கள் நோயோடு இருக்கின்ற பொழுதும், அவர்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுதும் நான் அவர்களோடு இருப்பேங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறோம். 2வது இன்னொரு வாக்குறுதி என்னது? வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிக்கவும் உன்னை மதிக்கவும் நான் வாக்களிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த வாக்குறுதி எத்தனை நாளுக்கு நமக்கு நீடித்திருக்கிறது? 1 வருஷம், 2 வருஷம். கல்யாணம் ஆன புதுசுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா புதுமண ஜோடியை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி? அங்க அந்த கல்யாண மாசில இணைக்கப்பட்ட அந்த கை 1 வருஷமா பிரிக்க மாட்டாங்க. எங்க போனாலும் சரி, நீங்க வீட்டுல கார் இருந்தாலும் கார்ல போக மாட்டாங்க. காரை வச்சு எதை போவாங்க? பைக்ல தான் போவாங்க. அந்த அளவுக்கு இணை பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த திருமண சந்ததிகள் நாள் ஆக ஆக அந்த பிரிவு வருவதற்கு காரணம் என்ன? முறுமுறுப்பு வருவதற்கு காரணம் என்ன? அநேக காரணங்கள் இருக்கு. திருமணத்துல திருமணம் என்கிற அந்த திருவருட் சாதனம் நமக்கு ஒரு கிரேஸ் கொடுக்குது.
அந்த அருளின் மூலமாக இந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான கிரேஸை அந்த அருளை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வார்த்தை வாசிக்கலாங்களா? எபேசியர் 2:8. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனைவி யாரு? கடவுள் கொடுத்த கொடை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? இப்போ திருமணம் என்கிற அருள் சாதனத்துடைய கிரேஸ் என்னங்கிறது நமக்கு தெரியுது. அது ஒரு கொடை. அது நம்பிக்கையின் மூலமாக நாம பெற்றுக் கொள்ளணும். இன்பத்திலும் துன்பத்திலும் சேர்ந்து வாழ்வதற்கு உரிய அந்த கிரேஸ் அருள் சாதனம் மூலமாக நம்ம பெற்றுக் கொள்கிறோம். வாழ்நாள் முழுவதும் நேசிக்கவும் மதிக்கவும் அந்த வாக்குறுதியை கொடுக்கிறப்போ அதற்கான அருள் நமக்கு கொடுக்கப்படுது. இத்தனை அருட்சாதனங்களை அந்த அருட்சாதனத்தின் மூலமாக இத்தனையும் இந்த கிரேஸையும் பெற்றுக்கொண்டனா நம்முடைய குடும்பத்துல பிரச்சனை வருவதற்கு காரணம் இல்லை. அந்த அருட்சாதனத்தின் மூலமாக இந்த கிரேஸ் நமக்கு கிடைக்குது. ஆனா பிரச்சனை குடும்பத்துல வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் கடவுளின் கரத்தில் இருந்து அந்த துணையை பெற்றுக் கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறோம், இன்னமும் எனக்கு கொடுத்த துணை என்னுடைய பெற்றோர்கள் பார்த்தது, என்னுடைய சகோதரன் பார்த்தது, என்னுடைய மாமா பார்த்தது, என்னுடைய அத்தை பார்த்தது, சகோதரன் சகோதரி பார்த்தது, இல்ல ஒருவேளை நானே தேடி கண்டுபிடிச்சது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை அல்ல. இப்போ ஏவாளை உருவாக்கி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினது யாரு? கடவுள். ஒரு மனுஷன் தனியா இருக்கிறான், அது அவனுக்கு தகுந்ததல்லன்னு சொல்லி ஒரு ஏற்ற ஒரு தகுந்த துணையை உருவாக்கி அந்த துணையை கொண்டு வந்து அவனுக்கு முன்பாக நிறுத்துவது யார்? கடவுள். உங்களுக்கு வரக்கூடிய அந்த வந்த துணை கணவனாக இருக்கலாம், இல்ல மனைவியாக இருக்கலாம். அந்த துணை மற்ற வழிகள்ல யார் மூலியமாக வருது? பெற்றோர்கள் மூலியமோ, இல்ல சகோதரர்கள் மூலியமோ, உறவினர்கள் மூலமோ, நண்பர்கள் மூலியமோ, யாராவது ஒருத்தர் மூலியமாக வந்திருக்கலாம். ஆனால் அதை அந்த துணையை நாம் யார் வழியாக பெற்றுக் கொள்கிறோம்? கடவுளின் கரத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பல பேருக்கு குடும்பத்துல பிரச்சனை வருவதற்கு முதல் காரணமே இதுதான். கடவுளிடமிருந்து நான் அந்த துணையை பெற்றுக்கொள்ளவில்லை என்கிற நாம நினைக்கிற இடத்துலதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? மனிதர்களிடமிருந்து அந்த துணையை பெற்றுக் கொண்டதாக நினைக்கிறோம். இதே மாதிரி ஒரு விஷயம் தான் பழைய ஏற்பாட்டுல நடந்தது. பழைய ஏற்பாட்டுல அந்த மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து பாலைவனத்துல வர்றப்போ பசியோட இருந்த மக்களுக்கு மன்னா வழங்கப்பட்டது இல்லைங்களா? இந்த மன்னா எப்படிப்பட்ட உணவு? மாணவர்கள் நம்முடைய உணவு. அப்புறம் இரண்டாவது இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. சாமுவேல் அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்படுகிறது, மன்னா உண்பதற்கு ஏற்ற சுவையை தரக்கூடிய ஒரு உணவு. நீங்க அதை சிக்கன் நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா சிக்கன், மட்டன் நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா மட்டன், வெஜிடபிள் நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா வெஜிடபிள். அதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அப்படிங்களா? உண்பதற்கு ஏற்ற சுவையை நீங்க அதை எடுத்து என்ன சுவை உங்களுக்கு வேணும்னு நினைச்சு நீங்க அதை சாப்பிடுறீங்களோ அந்த சுவையை தரக்கூடிய உணவு எது? மன்னா. ஆனா அந்த மன்னா அவங்களுக்கு முதல்ல கிடைக்கிறப்போ அவங்க எதுவும் முறுமுறுக்கல. ஆனா நாள் ஆக ஆக அந்த மன்னா அவங்களுக்கு எதை கம்பேர் பண்றாங்க? எகிப்துல கிடைச்ச வெங்காயத்துக்கும் வெள்ளைப்பூண்டுக்கும் கம்பேர் பண்ணிட்டு இந்த மன்னா வலிமையற்றதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இஸ்ராயல் மக்கள் செய்த தவறு என்ன அப்படின்னா, அந்த மன்னாவை அவர்கள் மோசேயின் கரத்தில் இருந்து பெற்றுக்கொண்டதா நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த பிரச்சனை. இதை புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இயேசு கரெக்ட் பண்றார். வார்த்தையை வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 32வது இறை வார்த்தை. யோவான் 6:32 எடுத்து வாசிக்கலாம். யோவான் அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இஸ்ராயல் மக்கள் செய்த அந்த தவறை இங்க ஆண்டவர் கரெக்ட் பண்றார். வானில் இருந்து உங்களுக்கு உணவு தந்தவர் மோசே அல்ல, தந்தை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு துணை தந்தது யாரு? கடவுள். நம்ம பார்த்து பக்கத்துல துணை இருந்தது அப்படின்னா துணையை பார்த்து சொல்லுங்க. உன்னை தந்தது என்னுடைய விழாவாக ஆண்டவர் உன்னை தந்தது என்னுடைய பெற்றோர்கள் அல்ல, சகோதரர்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல. யார் கொடுத்தது? கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற துணை பக்கத்துல இருந்தான்னு சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். யோவான் 6:32 சொன்ன அந்த வார்த்தையின் வழியாக நாம் துணையை யார் வழியாக பெற்றுக் கொள்கிறோம்? கடவுளின் வழியாக பெற்றுக் கொள்கிறோம்.
இந்த வார்த்தையில இந்த உள்ளத்துல இல்லாம இருக்கிறப்பதான் நமக்கு முறுமுறுப்பு இருக்குது. நம்ம குடும்பத்துல நிறைய விஷயத்துக்கு முறுமுறுப்புகிறோம் இல்லைங்களா? இஸ்ராயல் ஜனங்கள் எதனால முறுமுறுத்தாங்க? மனுஷன் கையிலேருந்து அதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த அந்த இடத்துல தொடங்கின முறுமுறுப்பு தான் இறுதி வரைக்கும் முறுமுறுப்பு இருந்துச்சு. இப்போ நீங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, அநேக இடங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தொடக்கத்துல இருந்து நம்ம வாழ்நாள்ல நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த இல்லற வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அநேக முறை முறுமுறுப்புல தான் இருக்குது. ஒவ்வொரு எதுலெல்லாம் கம்பேரிசன் பண்றோமோ எல்லாத்துலயும் கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அவங்க உயரம், நம்ம முட்டை, நம்ம நிறம் அதிகமா இருக்கிறேன், அவங்க நிறம் கம்மி. ஒரு சில பேர் சொல்றாங்க என்னுடைய கணவருக்கு உழைக்கவே தெரியாது அப்படின்னு. ஆனா அவங்களுடைய ஆபீஸ்ல அவரு மேனேஜரா இருப்பார். ஆனா அவருக்கு பேசவும் தெரியாது. நான் இயல்பாக இருக்கக்கூடியவர், ஆனா அவருக்கு உலகமே தெரியாது, அவருக்கு பேச தெரியாது அப்படின்னு நம்ம ஒரு கம்பேரிசன்ல இருக்கும். ரெண்டாவது இன்னொன்னு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள இருக்கும். அவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க, நான் நிறைய படிக்கல, அவங்க வசதியானவங்க, நான் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளத்துக்குள்ள இன்னும் அந்த தாழ்வு மனப்பான்மை, இந்த முறுமுறுப்பெல்லாம் நம்முடைய குடும்பத்துல வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் மனிதர்களிடமிருந்து என்னுடைய துணையை பெற்றுக்கொண்டேன் என்று நினைப்பதால். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தகுந்த துணை யார் கையிலிருந்து நம்ம வாங்கினா? கடவுள். உங்களுடைய கொடுக்கப்பட்ட அந்த துணை யார் உங்களுக்கு கொடுத்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, பிரச்சனை வருவதற்கு ஆரம்பம் என்ன அப்படின்னா, நீங்க அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா முதல்ல அந்த கல்யாணமான புதுசுல நல்லா ஸ்மூத்தா ஜாலியா போயிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை, அவங்க மாமியார் வீட்டுல ஒரு பிரச்சனை ஆன உடனே முதல்ல நம்ம எங்க இருந்து சொல்றோம்? அம்மா வீட்டுல சொல்றோம் இல்லைங்களா? அம்மா வீட்டுல அட்வைஸ் கொடுக்குறவங்க எப்படி கொடுப்பாங்க? அவங்களுடைய அனுபவத்துல கொடுப்பாங்க இல்லையா? தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்வில் நடந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு அறிவுரையை அவங்களுடைய மகளுக்கு கொடுப்பாங்க. இதுதான் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்கு மூல காரணம். பல இடங்கள்ல குடும்பங்கள் பிரிவதற்கு காரணமே எது அப்படின்னா அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அட்வைஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாதர் கிட்ட நீ காலையில ஒரு பிரசங்கத்துல ஃபாதர் சொல்லியிருந்தாங்க, ஃபாதர் ஒரு அருள் சகோதரருக்கு ஒரு பிரச்சனை, ஃபாதர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டாங்க. அந்த ஆலோசனைக்கு ஃபாதர் எதன் அடிப்படையில் இறைவத்தை கொடுத்தாரு? இறை வார்த்தையின் அடிப்படையில். அவர் 44 முறை திருவுரியத்தை படிச்சு முடிச்சுட்டாரு. ஒரு பிரச்சனையோட வந்திருக்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கான பதிலை இறை வார்த்தையிலிருந்து கொடுத்தாரு. என்ன வார்த்தை கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா? இன்றுக்கான எழுத்தியரை இறை வார்த்தையை கொடுக்க சொல்லி, இறை வார்த்தையை கொடுக்க சொல்லிட்டாங்க. இதே வார்த்தையை மாமியார்ல கொடுத்தா என்ன நடக்கும்? அடுத்த நாளே வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க பெட்டியோட. அதனால இறை வார்த்தையில கொடுக்கணும்னால நம்ம அவரை மாதிரி படிச்சு தியானிச்சு ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து இருந்து ஆவியில என்ன வார்த்தை கொடுக்கப்படுகிறதோ அந்த வார்த்தையை தான் கொடுக்கணும். நம்ம மகள்களுக்கு நம்மளுடைய அனுபவத்தின் மூலமாக நீங்க என்னென்ன பெயின் எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தோமோ, நம்ம எதெல்லாம் கடந்து வந்தோமோ அதை எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வச்சுட்டு அதை நம்ம அறிவுரையாக மகள்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அதுதான் வீட்டினுடைய பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் குடும்பத்துல. இது வந்து இப்ப நான் சொன்னது இது வரைக்கும் சொன்ன இந்த விஷயம் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுடைய தொடக்கத்தை நம்ம பார்த்தோம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய அட்வைஸ இறை வார்த்தை இல்லாமல் அனுபவத்தின் மூலமாக கேட்பதால் வரக்கூடிய பிரச்சனைகள். ரெண்டாவது ஒரு விஷயம், குடும்பத்துல முடிவு எடுக்கிறப்பதான் நமக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருக்கட்டும், புலன் வைக்கிறதா இருக்கட்டும், இத்தகைய முடிவுகளை நாம் எப்படி எடுக்கிறோம்? எதன் அடிப்படையில் எடுக்கிறோம்? தனியா இண்டிவிஜுவலா ஒரு நபர் மட்டும் எடுக்கிறோமா, இல்ல குடும்பமா சேர்ந்து எடுக்கிறோமா? தனியா எடுக்கிறோம் இல்லையா? பல நேரங்கள்ல நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் யாராவது ஒருத்தர் முடிவு எடுத்துட்டு நம்ம அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்குது. ஆனா வார்த்தை சொல்கிறது நம்ம தொடக்கநூல் எடுத்து வாசிப்போம். 1வது அதிகாரம் 26வது இறை வார்த்தை 1:26 எடுத்து வாசிக்கலாம். தொடக்கநூல் 1:26. போதும் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் வார்த்தை தொடக்கநூல் 1:26 சொல்லுகிறது, அப்பொழுது கடவுள் மானிடரை நம் குருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். இந்த முடிவை யார் எடுக்கிறா? கடவுள் தான். எத்தனை பேர் சேர்ந்து எடுக்கிறா? இங்க நம்ங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கு இல்லைங்களா? 2 இடத்துல போடப்பட்டிருக்குது. இங்க நம்னு சொல்றப்போ பிதா, சுதன், பரிசுத்த ஆவி 3 பேரும் சேர்ந்து
ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு டிசைட் பண்றாங்க. என்ன அந்த முடிவு? மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் படைப்போம். இந்த பிதா சுதன் பரிசுத்த ஆவிங்கிறது யார் அப்படின்னா, குடும்பத்துல பிதா ஸ்தானத்துல கணவனும், சுதன் ஸ்தானத்தில் மனைவியும், பரிசுத்த ஆவியுடைய ஸ்தானத்துல நம்முடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து அமர்ந்து, நீங்க ஃபாதர் சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியுடைய ஜெபத்தை வேண்டி ஆவிக்குள்ள நிரம்பி அதற்கு பிறகு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவு மிக சரியானதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிவு வேணா 3 பேரும் சேர்ந்து எடுக்கலாம். ஆனா டிக்ளேர் பண்றது யாரா இருக்கணும்? ஒருத்தர் தான் இருக்கணும். யார் அந்த ஒருத்தர்? கணவன். அல்லேலூயா. மனைவின்னு சொல்லி ஆர்டரை மாற்றக்கூடாது. ஆர்டரை மாத்தினால்தான் பிரச்சனையே. ஆர்டர் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையா இருப்பது போல குடும்பத்துக்கு யார் தலையா இருக்கிறாரு? கணவர் தான் தலைவர். அப்போ தலைவர் தான் ஃபர்ஸ்ட், தலைவர் தான் அதை டிக்ளேர் பண்ணணும். இங்க பாருங்க, 2வது அதே வார்த்தை நம்ம வாசிச்ச அதே வார்த்தை தொடக்க நூல் 1:26 2வது பகுதியை வாசிங்க. அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மனுலகம் முழுவதையும் இலக்கு நிறுவன யாவத்தையும் ஆளட்டும் என்றார். அல்லேலூயா. இப்ப இது 3 பேரும் சொல்றாங்களா? பிதாவானவர் மட்டும் சொல்றாங்க? 3 பேர் சொல்றாரு, பிதா மட்டும் தான் சொல்றாரு. அல்லேலூயா. இங்க ஒருமையில்தான் பொறுப்பு. ஆளட்டும் என்றார். பிதா மட்டும்தான் டிக்ளேர் பண்றாரு. டிசைட் பண்றது 3 பேரும் சேர்ந்து பண்றாங்க. டிக்ளேர் பண்றது யாரு? பிதா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் இதன் அடிப்படையில தான் எடுக்கணும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் குடும்பத்தோட சேர்ந்து இணைந்து அமர்ந்து உட்கார்ந்து ஆண்டவர் பாதத்துல இருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பேசி அதன் அடிப்படையில தான் நம்ம எடுக்கணும். குடும்பத்துல நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டது நம்முடைய துணை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இந்த துணையை நாம எத்தனை பேர் அதை ஒரு கொடையாக நம்ம பார்த்துருக்கோம்? பல பேர் இன்னும் நம்ம அந்த ஒரு கிஃப்டா தான் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அந்த கிஃப்டையே இன்னும் நம்ம பல பேர் ஓப்பனே பண்ணாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு சில ஒரு சாட்சியாக இந்த நேரத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறேன். 58 வயது நிறைந்த ஒரு சகோதரி, ஒரு நம்முடைய நடந்த ஒரு கவுன்சிலிங்ல நடந்த ஒரு சம்பவம் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அந்த சகோதரிக்கு கிட்டத்தட்ட 30 வருட இல்லற வாழ்க்கை. தொடக்கத்திலிருந்து திருமணமான நாளிலிருந்து அந்த நாள் வரை, அந்த கவுன்சிலிங் வந்த நாள் வரைக்கும் பயங்கர பிரச்சனை. அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து போராட்டம், சண்டை, சச்சரவு, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அப்படி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அவங்க கவுன்சிலிங்க்கு வர்றாங்க. உங்களுக்கு தெரியும், ஜீசஸ் கிறிஸ்து இருக்கவங்களுக்கு தெரியும், கிறிஸ்டியன் அடிப்படையில காட்சியின் மூலமாக நமக்கு பிரேயர் பண்ணி அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு சொல்றதுக்கு நம்ம தனியா ஒரு கவுன்சிலிங் டீம் வச்சிருக்கோம். அவங்க பிரேயர் பண்றப்போ அவங்களுக்கு ஒரு காட்சி வருது. காட்சி என்ன அப்படின்னா, ஒரு செங்கல் தெரியுது, அதுல ஒரு கிஃப்ட் ரேப்பா ட்ரை பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு காட்சி. இப்போ அதை பார்த்து அந்த சகோதரி ஷேர் பண்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு செங்கலை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கவுன்சிலிங் கேட்டு வந்த சகோதரி என்ன சொன்னாங்க, ஆண்டவர் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு, என் கணவர் அந்த கல்லு மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. இல்லம்மா, உங்களுக்கு வெயிட் பண்ண, நம்ம தூய ஆவியான ஒரு துணையோடு நம்ம மீண்டும் நாம பிரேயர் பண்ணி அந்த காட்சி எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிரேயர் பண்ணி பார்த்தப்போ உண்மையிலேயே அந்த காட்சிக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த துணை, அந்த சகோதரிக்கு 30 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஏற்ற ஒரு தகுந்த துணையை தான் நான் அந்த சகோதரிக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனா இந்நாள் வரைக்கும் அந்த துணையை, அந்த சகோதரி நான் கொடுத்த கிஃப்ட பிரிச்சே பார்க்கல அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளுடைய கிஃப்ட பிரிச்சு பார்க்கறது? நம்மளுக்கு ஒரு கிஃப்டா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆக்சுவலா அந்த பிரதர் இந்த டாபிக் மெசேஜ் கொடுக்குறப்போ நான் பிரதர்கிட்ட வேற யாராவது கொடுக்குறத ஒய்ஃபுக்கு முன்னாடி முதல் எல்லாம் விஷயம் வச்சுக்கிட்டு நான் அப்பயே சொன்னேன் பிரதர்கிட்ட. சரி, பிரதர் வந்து இல்ல, வாய்ப்பு இல்லை, நான் தான் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, வீட்டுல போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு எங்க சர்ச்சில் நடந்த காஸ்பல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 3 தடவை ஒரே கேள்வியா பீதர்கிட்ட கேட்பாரு இல்லையா? சரி, டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வீட்டுல அப்படின்னு சொல்லி முதல் தடவை போய் கேட்டேன், என்னை அன்பு செய்யலாயா? வீட்டுல போய் தான் கேட்டேன், சர்ச்சிலே கேட்டேன். அவங்க பார்த்தாங்க, எதுவும் பேசல. இத்தனைக்கு லவ் மேரேஜ் தான், பல தடவை சொல்லப்பட்ட வார்த்தை தான்.
கேட்ட வார்த்தை தான், ஆனா வரல, பதில் வரல. சரி, ரெண்டாவது தடவையும் கேட்டேன், எப்பா நீ வந்து செய்கிறாயா அப்படின்னு. ரெண்டாவது தடவையும் பதில் இல்லை. 3 தடவை ஆண்டவர் கேட்டிருக்காரு, 3ஆவது தடவை எப்படியும் பதில் வந்துருங்கிற ஒரு நம்பிக்கையை விட, ரெண்டாவது தடவை அவங்க சொல்லிட்டாங்க நல்லா தான் இருந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு. 3ஆவது தடவையும் கேட்டேன், நீ என்னை அன்பு செய்கிறாயா, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த பதில என்னால வாங்க முடியல. இல்ல, அதுக்கு பிறகு ஒரு மாசம் கழிச்சு நம்ம சொல்லி, ஒரு மாசம் கழிச்சு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த அன்பை அவங்க பிரதிபலிச்சாங்க. அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, காலையில பெருகிற எழுதாங்க ஆத்மா சரீரத்தில் இருக்கிறப்போ அதை டச் பண்ணாங்க. நீங்க உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், 3 முறை பேதுருக்கிட்ட அந்த கேள்வி கேட்கப்படுது இல்லைங்களா. பேதுரு உள்ளத்திலிருந்து வந்த அந்த வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த அன்பு பேதுருக்குள்ள இருக்கு. அவர் ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தை, நான் அப்படிதான் நான் போய் பிரேயர்ல உட்காந்து, ஏன்னா பிரதர் முடியாது, நீ தான் கொடுக்கணும்ட்டாரு. இங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு. ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போய் உட்கார்ந்தப்போ இதை திரும்ப படினேன். நான் திரும்ப படிக்கிறப்போ எனக்கு அது வேற ஒரு அர்த்தம் தந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய உள்ளம் உடைந்தவராய், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்தவராய் அவரை பலியோட பெய்யோட சொல்றாரு. பேரு அந்த ஆண்டவரே நான் உங்களை அன்பு செய்யறேன். இப்ப அந்த அன்பு அவர்கிட்ட வெளியில வரல அப்படின்னா அது யாரோட தப்பு? என்னுடைய தப்பு. இனி அவன் அன்பு செய்யறோம்னா அந்த அன்பு அவங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளியில கொண்டு வர வேண்டியது யாரோட டியூட்டி? என்னோட டியூட்டி. அப்ப இந்த தவறு ஏகலமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயத்தை கரெக்ட் பண்ணேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நமக்கு கொடுத்தது பெஸ்ட். ஆண்டவர் கொடுத்தா எனக்கு பெஸ்ட் தான் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கொடுத்தாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனை வரும். வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அதை ஏற்றுக்கொண்டு தாங்கிக் கொண்டு, ஏன்னா ஒரு இடத்துல ரொம்ப கோபப்படக்கூடிய ஒரு மனைவியாக கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எனக்கு அதை ஏற்ற துணையா கொடுத்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை சகிச்சுட்டு போறவன் நீ ஒருத்தங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால இது கணவனுக்கும் பொருந்தும். என்ன இல்லைங்களா? கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும். அதே மாதிரி மனைவியும் நீங்க கணவனை மதித்து நடக்கணும். எப்படி மதிக்கலாம் கூட இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கணவர் எப்படி கடவுளுக்கு பணிந்திருப்பது போல கணவருக்கு பணிந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து எப்படி திருச்சபையை அன்பு செய்தாரோ அதே போல கணவர்களும் மனைவியை அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அன்பு நமக்குள்ள இருந்தது அப்படின்னா, கிறிஸ்து கொடுத்த நம்ம முதல் பகுதியிலிருந்து நேற்று தினத்திலிருந்து பார்த்தோம், ரோமர் 5:5 அந்த கிறிஸ்துவுடைய அன்பு நம்முடைய உள்ளத்துல புரியப்பட்டிருக்கு. நமக்கு ஏற்ற துணையாக, தகுந்த துணை, அது மட்டும் நம்மளுடைய மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் பெஸ்ட். இந்த பெஸ்ட்டை தவிர இந்த என்னுடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட மனைவி அவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள இருந்தா நம்மளுடைய குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே போல வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை இறை வார்த்தைக்கு எதிராக உங்களுக்கு அனுபவத்தின் மூலமாக யாராவது அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க போக, அது யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அனுபவத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய அட்வைஸ் கண்டிப்பாக பிரச்சனைகள்லாம் போய் முடியும். இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்கள்லயே அநேக குடும்பங்கள் விவாகத்துல போய் நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம கொடுக்கக்கூடிய நம்முடைய சொந்த அறிவின் மூலமாக, அனுபவத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய அட்வைஸ் தான். அதனால அதை விட்டுட்டு இறை வார்த்தையின் வழியாக நம்ம வாழ்ந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அன்பை ஒருத்தருக்கு பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்ம முழுவதுமாக கொடுப்போம். அன்பின் பிதாவே செலுத்துகிறோம். இந்த நாளிலே வார்த்தையோடு நீங்களோடு பேசி இந்த அருமையான